அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பரிசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பரிசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியினுடைய பக்தர்களே, தாய்மரியை நேசிக்கிறவர்களுள் ஒருவனாக, அவருடைய அன்பின் மகனாக உங்கள் அனைவருக்கும் மரியன்னையினுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் இதய பலிபீடத்திலிருந்து நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்று இந்த இயேசுவின் திரு இறுதிய தியான இல்லம் தொடக்கப்பட்ட நாளிலிருந்து கடந்த 2 வருடங்களாக எங்களோடு தொடர்பில் இருக்கிற, உதவி செய்கிற, ஜெபிக்கிற, ஆலோசனை தருகிற, தன்னார்வ பணி செய்த அத்தனை பேருக்காகவும் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். மாதாவினுடைய மடியில் இயேசு கிடந்தார் இல்லையா? ஆகவே அந்த தாயினுடைய பராமரிப்பில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியில் அன்னையினுடைய விசேஷமான ஒரு அன்பு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கிறோம். சாதாரணமாக யார் பிறந்தநாள் கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு நாம் பரிசு வழங்க வேண்டும். ஆனால் மாதாவினுடைய விஷயத்தில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அத்தனை பேருக்கும் அவர் பரிசு கொடுப்பார். ஆகவே இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற, பார்க்கிற, ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற பொழுது எந்த மன்றாட்டு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதோ அது பரிசுத்த அன்னை உங்களுக்கு பெற்று தருவாள். தன் மகனிடத்தில் கேட்கப்படுகிற எந்த ஒரு ஜெபமும் நிராகரிக்கப்படாது என்பது அவளுக்கு தெரியும். பரலோகமும் அதை நிராகரிப்பதில்லை. மாதவனுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு, மாதவனுடைய வல்லமையுள்ள அந்த பிரசன்னம், மாதாவினுடைய அந்த வல்லமையுள்ள ஆறுதல் அளிக்கும் தாய்மை நம்மை அனைவரையும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி திருச்சபையோடு இணைந்து, உலகத்தோடு இணைந்து, நமக்கு அம்மா இருக்கிறாங்களோ இல்லையோ, அப்பா இருக்கிறாங்களோ இல்லையோ, நமக்கு அம்மாவாக மரியன்னை இருக்கிறார்கள், அப்பாவாக இயேசு இருக்கிறார். ஆகவே அந்த உறவில் நாம் நம்மை சங்கமமாக்கி கொண்டு, நம் இந்த உலகத்திலே அனாதைகள் இல்லை. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு இந்த கன்னி தாயை தான், தன்னுடைய தாயை தான் நமக்கு இதோ ஒரு தாய் என்று ஒப்பு கொடுத்தார். ஆகவே மனமகிழ்வோடு தாயை கொண்டாடுவோம். அது வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், ஃபாத்திமா நகராக இருக்கட்டும், லூர்து நகராக இருக்கட்டும், மற்றும் எங்கெல்லாம் மாதாவினுடைய காட்சி தருகிற தந்த இடங்கள் இருக்கிறதோ மக்கள் குவிகின்றனர். அவற்றை நீங்கள் பார்க்கிற பொழுது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அவர்களை விட
மற்ற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளும் மாதாவை அன்பு செய்கிற பிள்ளைகளும் கூடி செபிக்கிறார்கள். அது அவளுடைய விசேஷமான ஒரு வரம். இயேசு கிறிஸ்து இறந்த பிற்பாடு சீடர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்த அவருடைய அன்பு இன்றைக்கும் அவர்களை தேவாலயத்தில் ஒன்று சேர்க்கிறது, திருப்பலிக்கு கொண்டு வருகிறது, ஜெபிக்க வைக்கிறது, பரலோக சிந்தனைகளால் அவர்களை நிரப்புகிறது. ஆகவே உத்தமமான இத்தாயினுடைய பரிந்துரை நமக்கு மிக 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 அவசியம். அவளை பெற்றிருப்பது நம்முடைய பாக்கியம். எத்தனையோ பேர் ஞானம் என்கிற பெயரில் இந்த மரிய மாதாவை மறந்து தூரம் போயிருக்கிற நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக அவருடைய தாயான மரியாதை நம்முடைய தாயாக பெற்றிருப்பது, கொண்டாடுவது மிக பெரிய பாக்கியம். ஆகவே இந்த திருப்பலியில் நம் தகுதியுடன் பங்கெடுப்பதற்கு நம்மிடையே இருக்க பாவங்களை, குற்றங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து நம்மை தகுதிப்படுத்தும்படியும், பரிசுத்த கன்னிமரியை எப்பொழுதும் பரிசுத்த கன்னியாகவே காப்பாற்றின தேவனுடைய விசேஷமான அந்த கொடைகளால் நாமும் நம்முடைய ஆத்மமும் காப்பாற்றப்படும்படி நம் குடும்பத்தை, நம் தேசத்தை, நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். பாவ மன்னிப்புக்காக வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்கிடுவேன். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, எம்மேல் இறங்கி ஆசிர்வதியும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, புனித கன்னி மரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாய் இருக்கச் செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம்மடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருட்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளரச் செய்தருள்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லேகமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவர் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் கலிகூரும். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன். ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். அல்லேலூயா, துதி மகிமை என்னாலும் ஆண்டவர்க்கு செலுத்திடுவேன். அல்லேலூயா, துதி மகிமை என்னாலும் ஆண்டவர்க்கு செலுத்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது
ஆண்டவரின் தூதர் கனவில் அவருக்கு தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவத்திலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்ற ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர்கள் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேற இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே, மாசற்ற மரியாளின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஜாதி மதத்தை கடந்து உலகம் முழுவதும் ஒரு பெண்ணை தாயாக நினைத்து கொண்டாடி மகிழ்கிறது என்றால் அது அன்னை மரியாளை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. நான் இப்படி யோசிக்கிறேன், என்ன தவம் செய்தாயோ மரியே, என்ன தவம் செய்தாயோ? எம்மான் இயேசு உம்மை அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தாய்? ஆகவே கற்பனையிலும் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அந்தஸ்தை கடவுள் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது. இப்பொழுது பாருங்கள், இந்த கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாது என்கிறதை இப்படி நான் சொல்லுகிறேன். சூரியன் இருக்கிற இல்லையா, நான் ஒரு சின்ன டப்பால அடைச்சு வச்சுட்டேன், போங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே கற்புலனாகாத கடவுள், கண்ணுக்கு புலப்படாத கடவுள் என்று அர்த்தம். ஒரு இடத்தில் அடக்கி வைக்க முடியாத கடவுள், சர்வாந்திரயாமி எங்கும் நிறைந்திருக்கிற கடவுள். அவர் தன்னை அடக்கி ஒரு சிறு குழந்தையாக ஒரு கருவறையில் இருக்கிறார் என்பது ஆச்சரியமான விஷயம். தாவீது காலத்திலே, ஏன் மோசேயினுடைய காலத்திலும் கூட, உலகமெங்கும் நிறைந்திருக்கிற எனக்கு இந்த தேவாலயத்தில் நான் இருப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனால் சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டிய பிற்பாடு அந்த தேவாலயத்தில் ஆண்டவர் குடியிருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த தேவாலயத்தை நினைக்கிறவர்கள், அந்த தேவாலயம் இருக்கிற திசையை பார்த்து மன்றாடுகிறவர்கள், அந்த தேவாலயத்தை நினைத்துக் கொள்கிறவர்கள், அந்த தேவாலயத்துக்கு வருகிறவர்கள் என்று அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த தேவாலயத்திற்கு அந்த மகிமை? அந்த தேவாலயத்திற்குள் இருப்பது கடவுளுடைய பிரசன்னம், ஆண்டவருடைய திருப்பேழை. அந்த திருப்பேழைக்குள்ளாக கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்த்துகிற மன்னா. ஆகவே மரியாளுடைய கருவறையில் மன்னா, பரலோக மன்னா, தேவனுடைய வார்த்தை. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த வார்த்தை ஆன தேவன் மாமிசமாக உருவெடுத்தது ஒரு பெண்ணிடம், மரியாளிடம். ஆகவே குருக்கள் எல்லாம் தங்களுடைய அறையில் மாதாவனுடைய சுரூபத்தை வைத்திருப்பார்கள், ஒரு படத்தையாவது வைத்திருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் வேண்டுகிறது எல்லாம் அம்மா கிட்ட. கன்னியாஸ்திரிகள் எல்லாம் தங்களுடைய படுக்கை அறையில், தங்களுடைய அறையில் சூசேப்பருடைய படத்தை வைத்திருப்பார்கள், அல்லது சுரூபத்தை. காரணம், அவர் அப்பாவை போல பாதுகாவலராக மாதாவை காத்தது போல தங்களை காப்பார் என்கிற விசுவாசம். ஆகவே இன்றைக்கு நமக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லையா? கண்டிப்பாக பரலோகத்தில் இன்றைக்கு இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஏராளமான பிரிந்த சபை சகோதர சகோதரிகள் இப்படி கேள்வி கேட்பாங்க, அது பைபிள்ல இருக்கா? நேற்றுக்கு ஒரு பைபிள் குயிஸ் நடத்துறாங்க,
அதில் கேட்குற கேள்வி, மாதாவுக்கு இயேசுவை தவிர இருந்த பிள்ளைகள் பேர் என்ன? எனக்கு என்ன தோணுச்சு, கரெக்டாக பிசாசு அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி தெரியுது. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, லூக்கா சுவிசேஷத்தில் இனி எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையால் என்பார்கள் என்று அவர்கள் பாடினார்கள். ஆகவே இந்த உலகம் உள்ளளவும் மனிதர்கள் உள்ளளவும் மாதாவினுடைய புகழ் மங்காது குறையாது. எத்தனை சக்திகள் எதிராக எழுப்பினாலும், எத்தனை நாவுகள் பழித்துரைத்தாலும், அவள் மாசற்ற அவளுடைய இதயம் மகிழ்ச்சியோடு அவளை தேடுகிறவர்களுக்காக வந்து இறங்கும், ஆசீர்வதிக்கும். இன்றைக்கும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்த தாயை நாம் வாழ்த்தி வணங்குவதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. ஆராதனை என்பது வேறு, வணக்கம் என்பது வேறு. ஆராதனை ஒருவருக்கு, வணக்கம் என்பது மரியாதை. அந்த தகப்பனை, இயேசுவை, இரட்சகரை, மீட்பரை எங்களுக்கு கொடுத்தவளே, உபரட்சகியே, அந்த பரலோகத்தினுடைய ஜீவ நதி எங்களில் வருவதற்கு காரணமாய் இருந்தவளே, வாய்க்காவே, விடிவெள்ளி நட்சத்திரமே, தீபம் எரிகிறது, அந்த தீபம் எரிவதற்கு காரணமான விளக்கு என்று ஒவ்வொரு புனிதர்களும் மாதாவுக்கு வைத்த பெயர்கள் அதிகமாக. ஆகவே அந்த மாதாவினுடைய பிறந்த நாளில் இன்றைக்கு புண்ணிய ஸ்தலங்களில் வேளாங்கண்ணி மற்றும் எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடி நேற்றுக்கு இரவு பெரிய தேர் எடுத்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் அவளை கொண்டாடுவோம், பரிசுத்தமாய் இருந்து கொண்டாடுவோம். அவளை கொண்டாடுவதில் நமக்கு மகிமை. இயேசு தன் தாயை மகிழ்ச்சிப்படுத்துகிறவர்கள் யாரையும் அவர் பார்த்து, ஏன் எங்க அம்மா மரியாதை கொடுக்குற, ஏன் எங்க அம்மாவுக்கு வணக்கம் செலுத்துறேன்னு கோவப்பட போறாரா? அல்லது பிதாவானவர் இந்த உலகத்தில் என் சித்தம் நிறைவேற்றுவதில் முதல் பெண்ணாக, முதல் மனுஷியாக, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று என் மகன் உத்தரிப்பதற்கு, பிறப்பதற்கு காரணமான என் மகளை நீங்கள் வாழ்த்துவதை நான் எரிச்சல் அடைகிறேன் என்று சொல்ல போகிறாரா? அல்லது பரிசுத்த ஆவியினால் கருவுற்றார் என்று இன்றைக்கு வசனம் சொல்கிறதே. ஆகவே தன்னுடைய பத்தினியான மாதாவை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவதும் அவரை கொண்டாடுவதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார் என்று நினைக்கிறீர்களா? அல்லவே அல்ல. பிதாவுக்கு மகளாக, பரிசுத்த ஆவிக்கு பத்தினியாக, இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக, மூவொரு இறைவனின் தங்கும் இடமாக இருந்த அந்த மாசற்ற மரியாளுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கொண்டாட பெருமைப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இரண்டாம் வருகையில் வருகிற பொழுது தம் புனிதர்களோடு வருவார் என்று பவுல் சொல்லியிருக்கிறார், புனித பவுல். ஆகவே அந்த புனிதர்களில் முதல் வரிசையில் முதல் ஸ்தானத்தில் அம்மா மரியா வருவார்கள். அவர்கள் பரலோக பூலோக ராக்கினி, வேத சாட்சிகளுடைய ராக்கினி, புனிதர்களுடைய அரசி. ஆகவே அந்த புனிதர்கள் அனைவருக்கும் அரசியாக அவள் வருவாள். தன்னை நம்பின பிள்ளைகளை அவள் காப்பாற்றுவாள். தன் விசுவாசிகளை அவள் ரட்சிப்பார். தன்னை நேசித்து நடைப்பயணம் மேற்கொண்டவர்கள் இன்னும் எத்தனையோ வேண்டுதல்களை செய்து கொண்டு தன் வழியாக தன் மகன் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று அவள் விருப்பத்தை நிறைவேற்றின எல்லா மக்களுக்கும், தன் குரலுக்கு செவிமடுத்த அத்தனை பேருக்கும் அவள் பரிகாரம் செய்வாள், உபகாரம் செய்வாள், பாதுகாப்பாள். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஆகவே அந்த அண்ணனுடைய பிறந்த நாள் விழாவில் இயேசு கிறிஸ்துவில் 12 சீடர்கள் இருந்தார்கள் அல்லவா? அவர்கள் அத்தனை பேரும் தங்களுக்கு தெரிந்ததை பறைசாற்றினார்கள், வார்த்தை வடிவில், எழுத்து வடிவில். அவற்றில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அருளப்பர் என்று நற்செய்தியில் இருக்கின்றன. இதை போல தோமையாரும் எழுதியிருக்கிறார், பேதுருவும் நற்செய்தி எழுதியிருக்கிறார், யாக்கோபும் எழுதியிருக்கிறார். இப்படி இருக்கிறது. ஆனால் திருச்சபை ஏனோ அவற்றை பைபிளில் இணைக்கவில்லை. ஏனெனில்
எந்த கருத்துக்கள் மக்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதோ, விசுவாசத்தில் அவர்களை நடத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறதோ, அதை மற்றும் பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலின்படி எடுத்துக்கொண்டது. மற்றது எல்லாவற்றையும் ஆர்க்கைவில் வச்சிருக்கிறார். அது எல்லா குருக்களும் மாணவர்களும் படிக்கிறார்கள், விவாதிக்கிறார்கள், அதில் மறைந்திருக்கிற ரகசியங்களை கண்டு கொள்கிறார்கள். ஆகவே திருச்சபையில் ஏராளமான பண்டிகைகளும் ஏராளமான காரியங்களும் எங்கிருந்து ஒழுங்கு எடுக்கப்படுகிறது என்றால் அந்த புஸ்தகங்களில் இருந்து தான். ஆகவே மரியாள் அவருடைய தாய் தகப்பன் யார், அன்னம்மாள் சுவக்கின் என்பதை யாக்கோபு எழுதிய நற்செய்தியிலிருந்து நமக்கு விளக்கப்படுகிறது. ஆகவே இந்த வரலாற்று பின்னணியில் இன்னைக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி மாதாவினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. திருச்சபையினுடைய விசுவாசம் பாரம்பரியமும் கூட. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். மாதாவினுடைய கன்னிமையை பற்றி நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். அவற்றை குறை கூறுகளோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம். கடைசி நாளில் கள்ள தீர்க்கதரிசிகள் உண்மையான விசுவாசிகளே புரட்டி போடும் அளவுக்கு, அவர்கள் அவ்வளவு மெய் மறந்து போகும் அளவுக்கு பிரசங்கங்கள் செய்வார்கள், ஆலோசனை செய்வார்கள். நான் உண்மையில் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியும் பரிசுத்த பிதாவையும் உண்மையாக நேசிக்கிறவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் தேவமாதாவை அங்கீகரிப்பார்களை தவிர நிராகரிக்க மாட்டார்கள். அவர்கள் நிராகரிக்கிறார்கள். எந்த ஒரு அடிப்படையில் எந்த ஒரு போதனையிலாக இருந்தாலும் அவர்கள் தப்பறையில் விழுந்திருக்கிறார்கள். அந்த தப்பறையினுடைய அறிவு, அந்த தப்பறையினுடைய அந்த நினைவுகள் போகிற வரைக்கும் அவர்கள் மாதாவினுடைய மகிமையை காண முடியாது. ஆகவே பாக்கியம் பெற்ற நாம் இன்றைக்கு அவரை கொண்டாடுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளிடத்தில் மாதா என்ன பண்றாங்க? ஒரு விஷயம், உருவில்லா இறைவனுக்கு உரு கொடுத்து விட்டார்கள். கருவிலே அவருக்கு மாமிசமும் சரீரமும் கொடுத்தார்கள். உயிர் ஆண்டவருடையது, விதை ஆண்டவருடையது. பிரைஸ் தி லார்ட். விதை ஆண்டவருடையது. அந்த விதைக்கு உயிர் கொடுத்து உரு கொடுத்தது தேவமாதா. ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவர் யாரை போல இருந்தார்? மாதாவை போல இருந்தார். அவர் உடம்புல ஓடின ரத்தம் யாருடையது? மாதாவினுடையது. அவருடைய முக சாயல் எப்படி இருந்தது? மாதாவினுடையது. அவருடைய சுபாவம் எப்படி இருந்தது? மாதாவினுடையது. ஹல்லேலூயா. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து மரியாளின் மகன் என்று ஐடென்டிஃபை செய்யப்படுகிறார். அவர் மரியாளின் மகன். இவர் மரியாளின் மகன் அல்லவா? நாசரேத்துள்ள அந்த மரியாளினுடைய மகன் அல்லவா? ஆகவே சிலுவையில் தொங்கியவர் இந்த மரியாளின் மகன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மரிய மாதா ஏன் எல்லா மக்களாலும் போற்றப்படுகிறாங்க? ஒருவேளை மற்ற மதத்தில் எல்லாம் பெண் தெய்வங்கள் இருப்பதனால நமக்கும் ஒரு பெண் தெய்வம் தேவைன்னு வச்சுட்டாங்களா? அப்படியா? அப்படி இல்லவே இல்லை. அப்படி இல்லவே இல்லை. இரட்சணியத்தின் தொடக்கத்திலேயே, எப்பொழுது? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்திலேயே ஆதாமும் ஏவாளும் தவறிழைத்து அல்லது பிசாசனுடைய வஞ்சக வலையில் விழுந்து விலக்கப்பட்ட கனியை அவர்கள் உட்கொண்டு மரணத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்த பொழுதே, சாபத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்த பொழுதே, பிதாவாகிய இறைவனுடைய திட்டத்தை அவர்கள் சீர்குலைத்த பொழுதே தேவனுடைய வாக்கு தத்தம் இப்படி தொடங்குகிறது. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இதோ உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்கும். நீ அவளுடைய குதிங்காலை தீண்ட முயலுவாய், அவளோ உன் தலையை நசுக்குவாய். இந்த ஒரு செய்தி எடுத்து போதிங்கிற எதுக்கு ஆண்டவர் அப்படி சொல்லணும்? உனக்கும் பெண்ணுக்கும் என்று யாரை பற்றி சொன்னார்? திருவிவிலியத்தில் எத்தனையோ பெண்கள் வந்து போயிருக்கிறார்கள். அவள் தானா, இவர்கள் தானா, அவர்கள் தானா என்று நீங்கள் யாரையாவது இதற்கு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்திலும் இப்படி சொல்லப்படுகிறது. வானத்தில் ஒரு பெண்ணை கண்டோம், சூரியனை ஆடையாக அணிந்திருந்தார். ஹல்லேலூயா. நிலாவை பாதப்படியிலே அவள் வைத்திருந்தார். 12 நட்சத்திரங்களை மணிமொழியாய் அவள் தரித்திருந்தார். இது மாதாவை பற்றிய வெளிப்பாடு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதா, இந்த மரியன்னை முப்பொழுதும் கன்னி மரியா, கன்னி மரியா
அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் அப்படி அழுத்தி அழுத்தி சொல்லுது? நாமே அமல உற்பவம் அப்படின்ட்டு மாதா காட்சி கொடுக்கும்போது, உங்கள் பேர் என்னம்மா, உங்கள் பெயர் என்னம்மான்னு கேட்கும்பொழுது, நாமே அமல உற்பவம் அப்படின்னா நான் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தல் நான் என்று சொல்கிறாங்க. த இம்மாக்குலேட் கன்செப்ஷன். ஆகவே அவர்கள் கடவுளால் விசேஷித்தமான ஒரு காரியத்திற்காக பாதுகாக்கப்பட்டார்கள். ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் and she was preserved for the greater things. அதுதான் ஏசப்பாவை ஜென்ம பாவம் இல்லாமல் கருத்தரிக்கிற அந்த காரியத்திற்காக அவள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாள். She is a special vessel which cannot be understood by any human. மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே கேடு கெட்டு மனித புத்தியினால் நிறைந்திருக்கிறவர்களுக்கு இது புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரே விவரித்தால் ஒழிய மரிய மாதா யார் என்பதை எந்த மடையிலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அது சிறுவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறது போல ஏசப்பா வெளிப்படுத்தினாதான், பரிசுத்த ஆவியார் வெளிப்படுத்தினாதான் இந்த தாய் யார் என்பதை அவர்களுக்கு யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவங்க தான் அவரை அன்பு செய்ய முடியும். ஆகவே இந்த நாளில் அம்மாவை கொண்டாடுவோம். அதே சமயத்தில் அவரை மறுதலிக்கிற எல்லாரும் மனம் திருமணம், சத்தியம் போதிக்கப்பட வேண்டும். இன்னும் மாதாவினுடைய தரிசனம் பல இடங்களில் வர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஏன் மாதாவுக்கு நம்ம திருவிழா எடுக்கிறோம்? ஒரு சின்ன உதாரணம். பாலைவனத்தில் போனான் ஒரு ஆள், ஒன்றும் தண்ணி இல்லை, ஒரு நிழல் இல்லை, ஒன்றும் இல்லை, சுருண்டு விழ போகிறான். ஒரு மரம் தென்பட்டது. அது ஒரு மரம் தான் இருந்தது. அந்த நிழலில் போய் படுத்தான். படுத்துட்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டு அடுத்தது அந்த மரத்தில் ஒரு கனி இருந்தது. சாப்பிடலாமா வேணாவான்னு சொல்லி அந்த பழத்தை ருசிச்சு பார்க்கும்போது அந்த பழத்தில் அவ்வளோ தண்ணி, அவ்வளோ நார் சத்து. அவன் சாப்பிட்டு திருப்தி அடைந்தான். அவன் பாலைவனத்தை கடந்து தான் போக வேண்டிய இலக்கை அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு வழியே இல்லாத பொழுது மரியா என்கிற ஒரு செடி, நடுமரத்தின் கனி என்று உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீர்கள் அல்லவா? ஆகவே அந்த மரத்தினுடைய கனி, வசனம் என்ன சொல்கிறது? உன் வயிற்றின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் வித்து அதனுடைய தலையை நசுக்கும். ஆகவே மாதம்மா ஒரு மரம், அர்ச்சிக்கப்பட்ட மரம். அந்த நடுமரத்தின் கனியை உண்டால் சாவீர்கள். இந்த நடுமரத்தின் கனி இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் உட்கொண்டால் வாழ்வீர்கள். அவர்கள் ரட்சணத்தின் மரம் என்று நாம் தைரியமா சொல்லலாம். அந்த மரத்தில் இருந்த கனிதான் இயேசு. அந்த மரத்தின் கனிதான் இயேசு. அவரை நாம் உட்கொள்கிறோம், அவரை நாம் அனுபவிக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை கழுவுகிறது. அவர் நம்மை மீட்கிறார். அத்தனைக்கும் காரணம் அவருக்கு உரு கொடுத்த, அவருக்கு வாழ்வு கொடுத்த, அவர் பூமிக்கு கொண்டு வந்த இந்த அம்மா தான். அன்னைக்கு எஸ்தரை கொண்டாடினாங்க. யார் தெரியுமா? எஸ்தர் ராணி. அவங்க ராஜா கிட்ட போய் பரிந்து பேசினாங்க. அவங்க குலத்தை எல்லாம் அழிவிலிருந்து காப்பாத்தினாங்க. Praise the Lord. Hallelujah. 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 இன்னைக்கு மாதம்மா ஏசப்பா கிட்ட பரிந்து பேசுறாங்க. நம்ம குலம் காக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை காப்பாற்றப்படுகிறது. அவருடைய ஜெபம் தள்ளிவிடப்படாத ஜெபத்தை கேட்டு கடவுள் ஆசீர்வதிக்கிறார். திருச்சபை தியானித்து 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 பல நூற்றாண்டுகளை கடந்து இந்த தாயினுடைய பக்தியை அதிகரிக்க சொல்லுகிறதை தவிர குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, மாதா என்ன செய்றாங்க? கடவுளிடம் பரிந்து பேசுறாங்க. புனிதர்கள் கடவுளிடத்தில் பரிந்து பேச முடியுமா? பரிந்து பேசுவதற்கென்று என்ன தகுதி வேண்டும்? கடவுள் மனிதர்களின் பரிந்துரையை ஏற்கின்றாரா என்றெல்லாம் திருச்சபை நமக்கு போதிக்கின்றது. உண்மைதானா? உண்மைதானா? உண்மையில் கடவுள் இதை ஏற்றுக்கொள்கிறாரா என்ற பல கேள்விகளுக்கு இன்றைக்கு பதில் நமக்கு கிடைக்கிறது. அதில் முதல் சாட்சியம் நான். வாலிபனாக இருந்த பொழுது எனக்கு ஒரு வியாதி வந்தது, ஆஸ்துமா வியாதி.
அதனுடைய பாதிப்பை நான் ஒரு புஸ்தகமாக எழுதலாம். நான் பட்ட கஷ்டத்தை, ஒவ்வொரு நிமிடமும் நான் மரணத்தோடு போராடினேன். ஒவ்வொரு நிமிடமும் என்னை இருள் சூழ்ந்து கொண்டே இருந்தது. ஒரு இட்லி சாப்பிடுவதற்கு கூட எனக்கு தொண்டையில் இறங்காது. எலும்பும் தோலுமாய் ரத்தமாய் போகும். ஆகவே நான் மரணத்திற்கு நெருங்கிக் கொண்டிருந்த பொழுது எனக்காக ஒருவர் பரிந்து செபித்தார். இந்த மகனை நீங்க காப்பாத்தீங்கன்னா நம்முடைய தேவாலயத்திற்கு கொண்டு வருவேன். இப்படி பொருத்தனை செய்து கொண்டு ஒருவர் செபித்தார். ஆச்சரிய விதமாக, அதிசய விதமாக ஆண்டவர் என்னை குணமாக்கினார். அப்பொழுது அந்த நபர் என்னை வேளாங்கண்ணிக்கு கொண்டு போனார்கள். கொண்டு போய் எனக்கு மொட்டை அடித்து கடலில் குளிக்க வைத்து சந்தனத்தை பூசிய பொழுது ஓ என்று அழுதார்கள். ஏன் அழுறீங்கன்னு கேட்கும்போது, நான் உன்னை இழந்திருப்பேனே, எனக்கு திருப்ப கொடுங்க அப்படின்னு கேட்டு ஜெபிச்சது எங்க அம்மா. என் மகனை எனக்கு திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு வேண்டிக்கிட்டாங்களா. நான் மொட்டை அடிச்சு வேளாங்கண்ணியில் குளித்து விட்டு வருகிற பொழுது என் தாய் சொன்னார், நான் இப்படி வேண்டிக் கொண்டேன், மடிப்பிச்சை கேட்டேன். அந்த தாய் உனக்கு உயிர் கொடுத்தால் அவளுக்காக நீ வாழ் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு பெண்ணினுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் செவிமெடுக்கிறார். ஒரு தாயினுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் செவிமெடுக்கிறார் என்றால் மாதாவினுடைய ஜெபத்திற்கு அவர் மறுப்பு சொல்வாரோ? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு திருமணம் நடக்கிறது அல்லவா? அங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், மாதா இருந்தாங்க. அங்க திராட்சை ரசம் குறைவாய் இருந்தது. என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று மாதாவிடத்தில் சொன்னார். அந்த வார்த்தைக்கு அப்புறம் மாதா செஞ்சதுதான் ரொம்ப முக்கியம். என் நேரம் வரலமா, விட்டுருமா. ஆனா அடுத்த நிமிஷம் அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் அப்படின்னு மாதா சொல்றார். நல்லா கவனிங்க, என் நேரம் வரவில்லை அப்படின்னு இயேசு ஒரு கதையை முடிக்கிறார். மாதா சொல்றாங்க, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். இதை அதட்டலான வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது விசுவாசத்தின் வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இயேசு மகனே உங்களுடைய நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு ஒரு இறைவாக்கினராக அவளை எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத வாழ்வை தொடக்கி வைக்கிற ஒரு வாய்க்காலாக இருந்தால் என்று சொல்லலாமா, அல்லது மாதாவினுடைய வார்த்தைக்கு மறுபேச்சு இல்லை என்பதை வெளிக்காட்டுவதற்காக இறைவனை வெளிப்படுத்தின ஒரு சங்கடமாக அதை சொல்லலாமா? உடனடியாக இயேசு ஜாடியில் தண்ணியை நிரப்புங்கள் என்கிறார். சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் இஸ் ஹேப்பனிங். என் நேரம் வரவில்லை என்கிறவர் தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். மொண்டு பரிமாறுங்கள் என்கிறார். ஆகவே முதல் அற்புதம் நல்ல குடும்பத்தில் பாருங்களேன், நல்ல குடும்பத்தில் பாருங்களேன். நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கடா, அவன் சொல்லுவான், எனக்கு என்ன அவசரம் இப்போ. பொண்ணு கூட சொல்லுவா, ஏமா நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு. அம்மா சொல்லுவாங்க, எங்களுக்கு எது எந்த நேரத்தில் பண்ணணும்னு தெரியும். அவர்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்க்கிறார்கள், நடவடிக்கையை பார்க்கிறார்கள். வளர்ச்சி அடைந்து அந்த பருவத்திற்கு வருகிற பொழுது அவர்கள் அதை செய்கிறது போல, குறிப்பறிந்து செய்கிறது போல. மாதாவினுடைய விசேஷ குணம் குறிப்பறிந்து செய்வது. ஆகவே ஏசப்பா கிட்ட, ஏசப்பா உங்களுடைய நேரம் வந்துருச்சுப்பா. as a spiritual mother, not only mother of the flesh, mother of spirit, she opened and revealed the time has come. இதோ நேரம் வந்துவிட்டது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்களாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கு எப்படி மாதாமா பக்கத்தில் இருந்து காரியங்களை செய்தார்களோ சிலுவை மரணம் வரைக்கும், அதே போல ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், ஏன் உயிர்ப்பு வரைக்குமே அந்த மாதா கூடவே இருப்பார்கள். இதுக்கு நான் உதாரணம் சொல்லவா? எலிசபெத் அம்மாவுடைய
6 மாத கர்ப்பிணியாக இருந்தவளோடு மாதா ஏறக்குறைய 3 மாதம் அவர்களோடு தங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கருவில் இருக்கும் பொழுதே, பிறக்கிற பொழுதே, வளர்கிற பொழுதே, சாகிற வரைக்கும், செத்த பிற்பாடும், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது இறந்து போயிருப்பார்கள். இயேசுவை போல சீடர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்தது முதற்கொண்டு இப்பொழுது பூலோகத்தில் பல இடங்களில் அவர்கள் காட்சி கொடுக்கிறார்கள். எந்த புனிதராவது கொடுக்கிறாங்களா? வேற ஏதாவது காட்சி கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதா? மாதாவுக்கு மட்டும் ஒரு விசேஷித்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரலோகத்திலும் இருக்கலாம், பூலோகத்திலும் இருக்கலாம். ஆகவே பூலோகத்திலும் அவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள். பரலோகத்திலும் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம் அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே லூர்து மாதா, ஃபாத்திமா மாதா, குணதல மாதா, வேளாங்கண்ணி மாதா, ஆரோக்கிய மாதா, அடைக்கல மாதா, அந்த பாடல் மிகவும் அருமையாக இருக்கும். அத்தனை மாதாக்களாக எல்லா இடத்திலும் காட்சி கொடுத்து தன்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடுறாங்க. எப்படி? தன்னிடத்தில் வந்து அப்படியே ஏசப்பட்ட நான் கூப்பிட்டு போறேன். அந்த மேலறையில், அப்போஸ்தலர் பணியில் 2ஆம் அதிகாரத்தில் மேலறையில் முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள், நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அப்போஸ்தலர் பணி முதல் அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் இருந்தது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமு, மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரரோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு திருச்சபை மாதாவை விடாது, மாதாவும் திருச்சபை விட மாட்டார்கள். இது அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட திருச்சபை. மற்ற சபைகள் வரங்களற்ற சபைகள், மாதா இல்லாத சபை, வரங்களற்ற சபை, அப்போஸ்தலர் இல்லாத சபை. இந்த கத்தோலிக்க திருச்சபை தாயினுடைய தலைமையில், மாதாவினுடைய பாதுகாப்பில் ஏற்படுத்தப்பட்ட சபை. இது என்றைக்கும் அழிவுறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சபை அழிவுறுவதற்கு மாதா விடவும் மாட்டார்கள். உலகம் எவ்வளவு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், போய்கொண்டிருந்தாலும், அந்த உலகத்தை இந்த மாசற்ற ஆன்மா ஜெயிக்கும் என்று இறைவாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே மாதாவினுடைய இதயத்திற்கு அந்த பிறந்த குழந்தை மாதா இல்லையா? அந்த மாதாவுடைய பிறப்பு செய்தியை பற்றி சிறிதாக சொல்லவா? அண்ணம்மாள் சுவைக்கனுக்கு குழந்தை இல்லை. அவங்க ரொம்ப நாள் குழந்தை இல்லாம, அந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு எவ்வளவு வேதனைகள் இருக்கும், துயரங்கள் இருக்கும் அல்லவா? அதெல்லாம் முழுவதுமாக அனுபவித்தவர்களாக ஒரு நாள் அண்ணம்மாள் தேவாலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பலிப்பீடத்திலிருந்து ஒரு ஒளியானது அவங்களுக்குள்ள கர்ப்பத்துக்குள்ள போச்சு. அப்போ இவங்க பரவசம் அடைகிறாங்க. நம்ம ஜெபிக்கும் போது பரவசத்துக்கு போவோமே, அதுபோல அந்த ஒளி அவர்கள் கருவறைக்குள் வந்தபொழுது பரவசம் அடைகிறார்கள். அவர்கள் எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க. அந்த பரவசத்தில் இருக்கும்போது சுவைக்கன் என்னன்னு கேட்கிறார். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் ஒரு நட்சத்திரம் என் வயிற்றில் வருவதை பார்த்தேன். நட்சத்திரமா? ஆம் ஆம், அது ஒரு பெண் தான். ஏன்னா ஒரு பெண்ணை கருத்தரிக்கிற ஒரு தாய்க்கும் ஒரு ஆணை கருத்தரிக்கிற தாய்க்கும் அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே ஒரு பெண் என்று நினைக்கிறேன். அந்த நட்சத்திரம் என் கருவில் வந்தது. உண்மையாகவே அவர்கள் கருவடைந்தார்கள், கருவுற்றார்கள். அவர்களுக்கு அப்பவே தெரியும் ஒரு பெண் தான் பிறக்க போகிறார். ஆகவே ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தாள் என்று சொன்னார்களே மாதம்மா தன்னை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனித விருப்பத்தில் பிறக்காதவர்கள், மனிதனுடைய ஆசையில் இச்சையில் பிறக்காதவர்கள், கடவுளுடைய திருவுளத்தினால் கடவுளால் வந்தவர்கள் மாதா. இந்த சத்தியம் ஒன்று போதும் பிசாசை அழித்து நொறுக்குவதற்கு. ஆகவே மாதாவினுடைய இந்த ஜென்ம பாவம் இல்லாத பரிசுத்த பிறப்பு உண்டாகுதல் இந்த உலகத்திற்கு தேவையாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே மாதாவை கருவில் தாங்கின அண்ணம்மாள் அவங்க நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அவர்கள் பிறக்க குழந்தை பெற்றெடுக்கிற சமயத்தில் உலகமெல்லாம் ஒரே இருட்டா போச்சு.
ஒரே கந்தக வாசனை, எப்படி எரிஞ்சா ஒரே நாத்தம் அடிக்குமோ அப்படி இருந்துச்சாம். இதையெல்லாம் நான் எங்கிருந்து சொல்கிறேன் என்றால், புனித மரிய வால்டோட்ரா என்கிற புனிதைக்கு இயேசு கிறிஸ்து சுயமாய் அவர் வெளிப்படுத்தின தரிசனத்திலிருந்து எழுதப்பட்டு பாப்பரசர் 2ஆம் சின்னப்பர் வழியாக அங்கீகரிக்கப்பட்ட புஸ்தகத்திலிருந்து படித்து இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். கந்தகம் எரிகிற மாதிரி ஒரே துர்வாசனை, கெட்ட வாசனை. பிசாசு கோபத்தில் இருந்தான். ஆனால் அந்த அம்மா பிறக்கிற பொழுது பெரிய வானவில் தோன்றியதான். வானவில் முன்பு எப்பொழுது தோன்றியது? நோவா காலத்தில் வெள்ளத்தினால் உலகம் அழிக்கப்பட்ட பொழுது, இனி இந்த உலகத்தை நான் நீரினால் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் அடையாளமாக வச்சாரு. இதோ வாக்குத்தத்தத்தின் பெட்டகம். இந்த வாக்குத்தத்தத்தின் பெட்டகம் பூமியில் உதித்த பொழுது சாத்தானுக்கு அவ்வளோ கோபம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தோடு உடன்படிக்கை செய்து கொண்டாராம். என்ன உடன்படிக்கை? இவளை கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும், காப்பாற்றப்படும். இவளை கொண்டிருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். என் தாய் என்னிடத்தில் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? எலிசபெத் அம்மா லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 55 படிச்சு பாருங்களேன். அவங்க சொல்றாங்க, என் அம்மா என்கிட்ட வர நான் என்ன பாக்கியம் பெற்றேன் என்று அவர்கள் மாதாவை வரவேற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிறப்பு நாளில் ஒரு பெரிய செய்தி, நீ ஏன் மாதாமை வரவேற்றால் தான், மாதாமாவை தன் வீட்டில் அந்த சீடன் அந்நாள் முதல் ஏற்றுக்கொண்டாள் என்று யோவான் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாதாவை உன் வீட்டில் ஏற்றுக்கொண்டால் தான் இரட்சண்யம் முழுமை அடைகிறது, மீட்பு முழுமை அடைகிறது, கடவுளுடைய திட்டம் முழுமை அடைகிறது. இவற்றுக்கு விரோதமான எந்த ஒரு போதனையும் இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படட்டும். எந்த ஒரு போதனையும், எந்த ஒரு போதகருடைய நாவும் அதை நிறுத்துவதாக. மாதாவுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக பேசுகிற ஒவ்வொரு நாவுகளும் ஆண்டவரால் சந்திக்கப்படுவதாக. பரிசுத்த கன்னியினுடைய பிறந்த நாளில் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் கொடுக்கிற செய்தி, be holy as your heavenly Father is holy. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள், காரணம் உங்கள் தந்தை பரிசுத்தர். இந்த உலகத்தில் நாம் கடவுளை அறிந்திருக்கிறோம், இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று நமக்கு ஒரு மனசாட்சி சொல்லுதுன்னா, நீ பரிசுத்தமா இருக்கணும். அது ஒண்ணுதான் நீ கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம். கழுத்தில் போட்டுக்கொள்கிற ஜெபமாலை அல்ல, இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போவது அல்ல, மாலை போடுவதல்ல, மொட்டை போடுவதல்ல, முழங்காலில் நடப்பதல்ல. இதையெல்லாம் செய்துவிட்ட பிற்பாடு உன்னை நீ கொடுக்காமல் போனால் அவையெல்லாம் வீண். உன்னை கொடுத்து இவையெல்லாம் கொடு, அத்தனையும் அங்கீகரிக்கப்படும், உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஆவே மரியா, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹாப்பி பர்த்டே மம்மி. உங்களுடைய பிறந்த நாள்ல எங்களை உண்மை போல மாத்துக, உங்களுடைய பாதுகாப்பை கொடுங்க. குருக்கள் கண்ணீருடைய ஆத்துமங்களை, பரிசுத்த வாழ்க்கையை உங்களுடைய பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு குருவாகிலும், ஒரு கன்னியாஸ்திராகிலும், தேவனுக்கு தங்களுடைய கண்ணிமையை ஒப்புக் கொடுத்த ஒருவராகிலும் பிசாசின் வலையில் விழுந்து தவறி போகாதபடி உன் பரிசுத்த பிரசனத்திற்குள் அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்து இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பில் கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையான் பாவத்தை நீக்கிடவே, கரையான் பாவத்தை நீக்கிடவே நீர் கல்வாரி மலையில் இருந்தாயோ.
அன்புமிக்க சகோதர சகோதரி, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் தோரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடம் இருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவின் பிறந்த நாளை கொண்டாடும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாளுவது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானத்துதன் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணுலகும் மண்ணுலகும் ஒரு மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரை பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளுமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர்
மோட்சராஜன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திடும். அன்பு ஆண்டவரே, அன்னை மரியாவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளில் மரியா, மேரி, வேளாங்கண்ணி, ஆரோக்கியம் என்று பெயர் வைத்திருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் உடைய இரக்கத்தை பொழிந்தருளும். மாதாவினுடைய பக்தர்கள் வெறும் பக்தியோடு நின்று விடாமல் பரகதியை அடையக்கூடிய சகல அதிகாரங்களையும் பாக்கியத்தையும் வரங்களையும் பெற்று மகிழச் செய்தரும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசங்களை தகர்த்தெறிக முயல்கிற எல்லா சக்திகளும் மடங்கடிக்கப்படுவதாக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகவலில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உள்ளது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, மரியாவின் மகன். இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, நாங்கள் உட்கொள்ளும் இந்த திருமணம் நரகத்திலிருந்து விடுவித்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. கிறிஸ்துவின் திருவள்ளுவன் திருநாட்கள்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிவிடும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்து அருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இதோ கன்னி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். ஏசாயா 4:14. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருவுளவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி ஆசீர்வாதத்திற்காக செபிப்போம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. ஆமென். இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் உம்மை நேசிக்க. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தாயே நீயானதால் தாபரித்தேனீர், நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பாவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதே நீர் பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாதாவினுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் மாதாவினுடைய பிள்ளைகளாக இருப்பது இயேசுவின் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே அவளை எப்பொழுதும் போற்றுங்கள். ஜெபமாலையை ஜெபிக்காமல் உறங்க செல்லாதீர்கள். அம்மா பிடிச்ச ஜெபத்தை ஜெபமாலை தினமும் ஜெபியுங்கள். கடவுள் உங்களை எங்கிருந்தாலும் ஆசீர்வதிப்பாரா.